உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட மனு தொடர்பாக உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் ஒன்றிய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசு ராமர் கோயில் அறக்கட்டளை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச அரசின் சிறப்பு புலனாய்வு குழு ஜூலை 20க்குள் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டறியலாம். வணக்கம் பால்முருகன், விவரம் என்ன? அதாவது அயோத்தியில் நடைபெற்றிருக்கக்கூடிய உண்டியல் மோசடி, நன்கொடை மோசடி தொடர்பாக தற்போது சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் தான் இந்த உச்சநீதிமன்றம் முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக மனுதாரர்கள் தரப்பில் இருந்து ஆஜரான போது தற்போது மாநில அரசினுடைய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை போதுமாக இல்லை, ஏனென்றால் பெருமளவுக்கு கோயிலில் மோசடி நடைபெற்றிருக்கிறது என்று வாதிட்டனர். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதே போன்று கோயில் அறக்கட்டளைக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த பிரச்சனையை விசாரித்து வரக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு தனது இடைக்கால அறிக்கையை வரும் 20ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு தற்போது 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒன்றிய அரசு சார்பில் துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜரானார். அவர் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அதனை மீறி தற்போது உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. தனலட்சுமி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.